கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தாவே எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்ட போறாருங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவரே எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இத்தனை நாள் நீங்க துன்பப்பட்டது, அவமானப்பட்டது, கண்ணீர் விட்டது எல்லாவற்றையும் கர்த்தர் தன் கணக்குல வைத்திருந்து இனிமேல் உங்களை வாழ்க்கையில மகிழ்ச்சியாக நடத்தப்படுறாரு. நித்திய மகிழ்ச்சி உண்மையை தலைமையில் தங்கியிருக்கும்படி கர்த்தர் ஆசிரிக்க பாருங்க. நீ வைக்கப்பட்ட எல்லா தேசத்தையும் கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியா இருக்கும்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை இந்த நாள்ல இருந்து கொடுக்க போறாரு. நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படணும். வரும்போது ஜீவ உச்சம் வசத்து பிரகாரமாக இத்தனை நாள காத்திருந்த எல்லா காத்திருப்புக்கும், உபத்திரவங்களுக்கும், பாடுகளும், கண்ணீருக்கும் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியின் இடைக்கட்டினால கர்த்தரை இடைக்கட்டி ஆசிரிக்க போறாருங்க. அது மட்டும் இல்லாம கண்ணீரோடு வைத்தவர் கம்பீரத்தோடு இருப்ப வசனத்தின் பிரகாரமாக நீங்க கர்த்தர் சமூகத்தில் அடித்த எல்லா கண்ணீருக்கும் கர்த்தர் நாட்கள்ல சந்தோஷம், சமாதானத்தை கர்த்தவங்களுக்கு தரப்படுறாங்க. வசனம் திருப்பி சொல்லிட்டாங்க, தேவரீர் எங்களை திரும்பப்படுத்த நாட்களுக்கும் ஆனா துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சி வசனத்தின் பிரகாரமாக நீங்க வாழ்க்கை இதுவரைக்கும் அனுபவித்த எல்லா துன்பத்துக்கும், இக்கட்டுக்கும், பாடுகளுக்கும், உபத்திரங்களுக்கும் பதிலாக கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை, ரெட்டிப்பான மகிழ்ச்சி, ரெட்டிப்பான சந்தோஷத்தை இந்த நாட்களும் கர்த்தர் கொடுப்பாரு. விசுவாசத்தோடு காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமா வாழ்க்கையில ஆனந்த கழிப்பினால் கர்த்தர் மகிழ செய்வார். ஆமென்.